வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைய பத்தி பார்க்கலாம். ஒரு பெரிய புரட்சி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாஃப்ட்வேர்லயோ இல்ல ஏஐலயோ நடக்கல. இது நடந்தது எங்க தெரியுமா? ரொம்பவே சாதாரணமா நாம நினைக்கிற சிமெண்ட் தொழில்ல. ஹை டெக்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? சாஃப்ட்வேர், பயோடெக், ஏஐ இப்படி பளபளப்பான விஷயங்கள் தான் இல்லையா? ஆனா சிமெண்ட்? ஆமாங்க, சிமெண்ட் தான். சாம்பல் கலர்ல ஒரே தூசியா கனமா இருக்கிற ஒரு பொருள். இது எப்படி ஹைடெக் ஆக முடியும்? அதுதான் இங்க ட்விஸ்ட். அதுதான் இந்த கதையோட முக்கியமான கேள்வியே. எப்படி இங்க பாறைய உடைக்கிற ஒரு பிசினஸ் டாமினோஸ் பீட்சா மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுது? ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. வாங்க இந்த ஆச்சரியமான கதைய முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல விஷயத்துக்கு வருவோம். இந்த செமெக்ஸ் கம்பெனிக்கு என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப அடிப்படையான, ஆனா அவங்க தொழிலையே முடுக்கி போடக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்க, ரெடிமிக்ஸ் கான்கிரீட்ங்கிறது ஒரு டைம் பாம் மாதிரி. சிமெண்ட்ல தண்ணிய ஊத்துன அந்த செகண்ட்லேருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அதை யாராலையும் எந்த கொம்பனாலும் நிறுத்தவே முடியாது. கரெக்டா 90 நிமிஷம். அதுதான் அந்த மேஜிக் நம்பர். அந்த டைமுக்குள்ள கான்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் கொட்டிடணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் சரி, மொத்த சரக்கும் வேஸ்ட், காலி. அப்படி அந்த 90 நிமிஷத்தை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சும்மா சாதாரண நஷ்டம் இல்ல, அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல கான்கிரீட் ட்ரக்குக்குள்ளேயே பாறை மாதிரி கெட்டியாயிரும். அப்போ அந்த கான்கிரீட் வேஸ்ட். அதோட நிக்காது, அந்த $1,50,000 மதிப்புள்ள ட்ரக்கே வேஸ்டா போயிடும். நினைச்சு பாருங்க. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கே, அப்போ மத்த கம்பெனிகள்லாம் இது எப்படி சமாளிச்சாங்க? சொல்லப்போனா அவங்க சமாளிக்கவே இல்ல. ரொம்ப பழமையான ஒரு திறமையே இல்லாத சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அதாவது, நீங்க ஒரு கஸ்டமர்னா 24 மணி நேரத்துக்கு, ஏன் சில சமயம் 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணணும். திடீர்னு மழை வந்தா கேன்சல் பண்ண முடியாது. வேலை செய்யறவங்க வேகமா வேலை செஞ்சா அவங்க சும்மா காத்துக்கிட்டு இருக்கணும். மொத்தத்துல பயங்கரமான நேர விரயம், பண விரயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒருத்தர் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சிமெக்ஸோட தலைவர் லொரென்சோ ஜாம்ப்ரானோ. அவர் இந்த பிரச்சனைய மத்தவங்க பார்த்த மாதிரி பார்க்கல. அவரை பத்தி சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். மத்தவங்க எல்லாம் என்ன சார் பண்றது, பயங்கர டிராஃபிக்னு சொல்லி கை விரிச்சப்போ அவர் அதை ஏத்துக்கவே இல்ல. டிராஃபிக் ஒரு காரணமே கிடையாது, நம்ம சர்வீஸ் சரியில்லைன்னு சொன்னாரு. இது சாக்குப்போக்கு இல்ல, இதை நாம சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தாரு. அதனால அவர் தீர்வுக்காக அவரோட சொந்த இண்டஸ்ட்ரியில தேடல, வெளியில தேடினாரு. அவரோட முதல் இன்ஸ்பிரேஷன் யாரு தெரியுமா? ஃபெடெக்ஸ். ரெண்டாவதா 911 மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ். அங்க எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் சரியான நேரத்துக்கு போகுது, ஒவ்வொரு செகண்டும் எவ்ளோ முக்கியம்னு கவனிச்சாரு. மூணாவதா யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடம், டாமினோஸ் பீட்சா. ஆமா, பீட்சா தான். சூடான பீட்சாவை 30 நிமிஷத்துல டெலிவர் பண்ண முடியுதுன்னா, ஏன் நம்மால கான்கிரீட்டை சரியான நேரத்துக்கு டெலிவர் பண்ண முடியாதுன்னு யோசிச்சாரு. இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் அவரை ஒரு முக்கியமான விஷயத்த உணர வச்சது. இங்க உண்மையான எதிரி டிராஃபிக்கே கிடையாது. உண்மையான எதிரி தகவல் இல்லாம இருக்கிறது. அதாவது, டிஸ்பாட்ச் பண்றவருக்கு ட்ரக் எங்க இருக்குன்னு தெரியாது, டிரைவருக்கு எங்க டிராஃபிக் அதிகம்னு தெரியாது, கஸ்டமருக்கு அவங்க ஆர்டர் எப்போ வரும்னே தெரியாது. இந்த தகவல் கேப்பை சரி பண்ணிட்டா பிரச்சனைய சரி பண்ணிடலான்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இததான் அவங்களோட அந்த கான்கிரீட் பீட்சா அல்கரிதம்க்கு வழிவகுத்தது. சொல்லப்போனா அவங்களோட மொத்த ட்ரக் கூட்டத்துக்கும் ஒரு டிஜிட்டல் நரம்பு மண்டலத்தையே உருவாக்குனாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? அவங்க சிஸ்டத்தையே தலைகீழா மாத்துனாங்க. பழைய சிஸ்டம்ல ஒரு ட்ரக்கு ஒரு கஸ்டமருக்குன்னு காலையிலே ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க, ரூட் மாறாது. ஆனா புது சிஸ்டம்ல ட்ரக்குங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல எறும்புகள் மாதிரி சுத்திட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஆர்டர் வந்தா அந்த ஆர்டருக்கு பக்கத்துல எந்த ட்ரக் இருக்கோ அந்த ட்ரக்க சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா திருப்பி விட்டுடும். செம்மையில. நிச்சயமா இது செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு. அதுதான் செமெக்ஸ்நெட். அவங்க பெரிய அளவுல முதலீடு செஞ்சு சேட்டலைட் நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு ட்ரக்லையும் ஜிபிஎஸ் பொருத்தினாங்க, உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரல் அல்காரிதம் கூட இணைச்சாங்க. அந்த அல்காரிதம் தான் எல்லாத்தையும் ரியல் டைம்ல கண்ட்ரோல் பண்ணுச்சு. இதனால அவங்க இன்வென்டரிய பாக்குற விதமே மாறிப்போச்சு. முன்னாடி சிமெண்ட்ங்கிறது ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்கிற ஒரு பொருள். ஆனா இப்போ அது ஒரு ஓடிக்கொண்டே இருக்கும் நதி மாதிரி. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் கிடையாது. அது எப்பவும் இயக்கத்துல இருக்கும். சரி, இவ்ளோ பெரிய டெக்னாலஜி, புது சிஸ்டம் எல்லாம் ஓகே. இதோட ரிசல்ட் என்ன? அதுதான் அசல் கதையே. இந்த ஒரு மாற்றம் அவங்கள குழப்பத்திலேருந்து உலக அளவுல ஆதிக்கம் செலுத்துற ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு.
அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு தைரியமான கேரண்டி கொடுத்தாங்க. உங்க கான்கிரீட்டை 20 நிமிஷம் விண்டோக்குள்ள நாங்க டெலிவர் பண்றோம். அப்படி இல்லனா அதுக்கு நாங்களே காசு கொடுத்துடுறோம். இதை கேட்டு அவங்க போட்டியாளர்கள்லாம் சிரிச்சாங்க. மெக்சிகோ சிட்டியோட டிராஃபிக்ல இது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தானே கிண்டல் பண்ணாங்க. ஆனா கடைசில யாரு சிரிச்சா? சிமெக்ஸ் தான். அவங்க அந்த 20 நிமிஷ கேரண்டிய 98% சரியா நிறைவேற்றினாங்க. அதுவும் எங்க? மெக்சிகோ சிட்டியோட அந்த பயங்கரமான டிராஃபிக்ல. இது உண்மையிலே நம்பவே முடியாத ஒரு சாதனை. இதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்களோட ட்ரக்குகளோட எண்ணிக்கை 35% குறைஞ்சது. ஆமா, குறைவான ட்ரக்குகளை வச்சு அதிக டெலிவரி பண்ணாங்க. ஒவ்வொரு ட்ரக்கும் ரொம்ப ரொம்ப திறமையா வேலை செஞ்சது. லாபம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த ஒரு போட்டி நன்மை அவங்கள உலக சந்தையில அசைக்க முடியாத சக்தியா மாத்துச்சு. இத மூலதனமா வச்சு அவங்க உலகம் முழுவதும் விரிவாக்கம் செஞ்சு இன்னைக்கு உலகின் 3வது பெரிய சிமெண்ட் நிறுவனமா இருக்காங்க. சரி, இப்போ இந்த செமெக்ஸ் கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? இதுல இருக்கிற முக்கியமான பாடம் என்ன? முக்கியமான விஷயம் இதுதான். லோ டெக்னு ஒரு இண்டஸ்ட்ரியே கிடையாது. லோ டெக்னு ஒரு மனநிலை தான் இருக்கு. நீங்க என்ன பொருளை விக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அதை எப்படி விக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். சிமெண்ட் ஒன்னும் புதுமையான பொருள் இல்ல, ஆனா அதை டெலிவர் பண்ற விதத்தை ஒரு ஹைடெக் சர்வீஸ் மாதிரி மாத்துனது தான் செமெக்ஸோட வெற்றி. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. உங்க முன்னாடி ஒரு பெரிய குழப்பமான சூழல் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பழைய முறைகளையே பின்பற்றி ஒரு சுவரை கட்டி தப்பிக்க பாப்பீங்களா? இல்ல செமெக்ஸ் மாதிரி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அந்த குழப்பத்தையே உங்க பலமா மாத்திக்குவீங்களா?